இது மகிமை நேரம். கர்த்தருக்கு பிரியம். அருமையான மகிமையின் டிவி நேயர்களே, ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது எப்படி, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்வது எப்படி என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:7 இப்படியாக சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். ஆம், நாம் மற்றவர்களிடத்தில் பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான சிலாக்கியம், பாக்கியம். அப்போஸ்தலர் 20:35 ஆகவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறுபடியுமாக நினைவுபடுத்துகிறார்கள். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கொடுத்தல் என்பது தேவனுடைய அடிப்படை குணம். அது பிதா மூலமாக வெளிப்பட்டது. பிதா இந்த உலகத்திற்கு குமாரனையே கொடுத்தார். குமாரன் தன்னையே கொடுத்தார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், படைப்பில் அழகான இந்த உலகத்தை உருவாக்கி தந்த ஆண்டவர் கிறிஸ்மஸ் என்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இரட்சகராக இந்த உலகத்தின் மக்களை காக்கின்ற அல்லது இரட்சிக்கின்ற ஒரு இரட்சகராக தன்னையே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிதா குமாரனை கிறிஸ்மஸ் நாளிலே இரட்சகராக கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஈவாக அருளினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த குணம், கொடுத்தல் என்பது தேவனுடைய அடிப்படை குணம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அதே குணத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் சாதாரணமாக பார்க்கிறோம், உலக பிரகாரமாக பெற்றோர் எப்படி இருப்பார்களோ அதே தான் பிள்ளைகளும் நடப்பார்கள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணம் கொடுக்கிற குணம். முதலில் நாம் நம்மையே அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 8:5 இப்படியாக சொல்லுகிறது, மக்கதோனியா திருச்சபையார் முன்பு தங்களையும் பின்பு அவர்களுக்குள்ளதையும் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆபேல் ஆதியாகமம் 4:3-7 பார்க்கிறோம். ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்க காரணம் அவன் முழு அர்ப்பணிப்போடு கொடுத்தது தான். 1 யோவான் 3:10-12 அதற்கான காரணத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், இவ்வாறாக ஒரு தேவன் மனிதர் சொல்லுகிறார், நாம் தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நமக்கு எவ்வளவு வைத்து கொள்ளுகிறோம் என்பதுதான். ஆம், நிறைய நேரங்களில் பல வேளைகளில் நாம் நம்மிடத்தில் எவ்வளவு வைத்து கொள்ளுகிறோம் என்பதை பார்ப்பதில்லை. தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விட நாம் தேவனுக்கு கொடுக்காமல் நாம் நமக்கென்று எவ்வளவு வைத்து கொள்ளுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இவ்வாறாக ஒரு தேவ மனிதர் சொல்லுவார், நாம் நம்மை பாதிக்கும் அளவுக்கு கொடுக்க வேண்டும். நாம் நம்மை பாதிக்கும் அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். வேதாகமம் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, 10ல் 1 ஆண்டவருக்கு தர வேண்டும் என்று. புதிய ஏற்பாடு சட்டத்திலே எந்த ஒரு சட்டமும் இல்லை, ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் 2 கொரிந்தியர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுப்பது என்பது கிருபை, கொடுப்பது என்பது கிருபை. அதனால்தான் 2 கொரிந்தியர் 9:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் மனப்பூர்வமாக உற்சாகமாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் காணிக்கை கொடுக்கும் போதும் நாம் உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 16:2 இவ்வாறு சொல்லுகிறது, அந்த திருச்சபையார் கொரிந்து சபையார் கிரமமாக கொடுத்தார்கள். கிரமமாக என்றால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் தங்களுடைய பங்குகளை காணிக்கைகளாக அனுப்புனதை நாம் பார்க்கிறோம். எப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக நாம் சார்ந்திருக்கிற திருச்சபைகளுக்கு
அன்று பவுலடியார் திருச்சபைகளை உருவாக்கும் போது அவர் ஒவ்வொரு முறையும் அந்த மக்களுடைய காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய அந்த ஊழியத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த காணிக்கைகள் முழுவதையும் அவர் ஆண்டுடைய ஊழியத்திற்கென்றே பயன்படுத்தினார். அவருடைய உழைப்பு மூலமாகத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கென்று தனக்கு பயன்படுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, சபைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நாம் சொல்லுகிற சபைக்கு அடுத்தபடியாக அந்த பவுலுடைய ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த நற்செய்தி பணிக்கு, மிஷினரி பணிக்கு. ரெண்டாவதாக நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? மிஷினரி பணிகளுக்கு, நற்செய்தி பணிகளுக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஏழை எளியோருக்கு. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்போர், உணவு கூட இல்லாத சூழ்நிலையில் இருப்போர், இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் இறங்க வேண்டும். இந்த கொடுக்கிறது என்பது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொடுப்பதல்ல. ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுத்த அந்த அன்பின் வெளிப்பாடை உணர்ந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்த அந்த அன்பின் வெளிப்பாடை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். அதனால தான் மரியாள் என்ன செய்கிறா? அவள் பல நாட்கள் உழைத்து சம்பாதித்த அந்த நளதம் என்னும் அந்த விலை உயர்ந்த தைலத்தை அவளுடைய அன்பின் வெளிப்பாடாக அவள் முழுவதுமாக அதை உடைத்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி விடுகிறாள். ஆம், நம்முடைய கொடுத்தலும் முழுவதாக இருக்க வேண்டும். ஒரு கதை இவ்வாறு சொல்லுவார்கள். ஒரு தாயானவள் தன்னுடைய கையிலிருந்த ஒரு பூவை கொடுத்து தன்னுடைய குழந்தைகிட்ட திரும்ப அதை கேட்கும்போது அந்த குழந்தை ஒரு எதழாக பிச்சு கொடுத்துதான். கடைசியில் அந்த குழந்தை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. இப்படித்தான் நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நாமும் பயன்படுத்தாதபடி, பிறரும் பயன்படுத்தாதபடி அதை நாம் பகிர்ந்து அல்லது நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போடு கொடுக்காம நம்ம ஏதோ கடமைக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எவற்றையெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கலாம்? நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம். நம்முடைய நேரம் ஆண்டவர் கொடுத்தது, ஒரு வினாடியும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. இந்த நேரத்தை நாம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதுபோல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறமைகள், தாளந்துகளை நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்தலாம். அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாக இருக்கும். அதே போல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ட்ரெஷர், டைம், டேலண்ட், ட்ரெஷர், இந்த மூன்றையும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? இந்த காரியங்களிலே நாம் சரியாக இருக்கிறோமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கொடுக்கிறவர்கள் உற்சாகமாய் கொடுக்க கடவர்கள். ஸ்திரீகள் மனமுவந்து செய்தாங்க மோசே காலத்தில். இப்படி நாம் உற்சாகமாக மனமுவந்து நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். முழுவதுமாக அர்ப்பணிப்போடு நாம் செய்யும்போது, ஆண்டவருக்காக கொடுக்கும்போது, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் ஒரு ஆக்கியோன் இவ்வாறு பாடுகிறார், உள்ளத்தில் அவர்பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர், சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிமையின் டிவிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த சேனல் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, ஆண்டவரே நம்முடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியப்பா. இப்போதும் ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே முதலாவதாக எங்களையும் பின்பு எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரே சுயநலம் உள்ளவர்களாக இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே என்னென்ன காரியத்திலெல்லாம் குறைபட்டிருக்கிறோமோ அதை பரிசோதித்து பார்த்து எங்களை சரிபடுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையே எங்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்ட வேத வாக்கியங்களை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.